அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் சார்? ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கணும்னு விரும்புகிறேன். அந்த கவர்மெண்ட் காலேஜ் சென்னையோ பாளையங்கோட்டையோ எனக்கு கிடைக்குது. அது நான் எடுக்கிறப்போ எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது எவ்வளோ வாங்குவாங்க? அதன் பிறகு ஒருவேளை எனக்கு ஏஐசியில் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டையோ அல்லது சென்னையோ கிடைக்குது. அப்போ எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது எவ்வளோ சார் வாங்குவாங்க அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்போ பார்க்குறோம். முதன் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்டு கூடவே இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் ஃபார் போத் யூஜி அண்ட் பிஜி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் அப்ளிகபிளாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் மாற்றத்துக்கு உரியது. என்ன அப்படின்னா, ஹாஸ்டல் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது நான் ரீஃபண்டபிள். அது 200 ரூபாய் ஆரம்ப நிலையில் கட்டுற மாதிரி இருக்கும். அது காமனாக இது யூஜி பாளையங்கோட்டையோட ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஸ்ஸோட டெபாசிட்ஸ் அப்படின்றது ஒரு 2000 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபீமேல் ஹாஸ்டல் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் டெபாசிட் அப்படின்னு ஒரு வாங்குவாங்க 1200. இந்த 2 டெபாசிட்டுமே நீங்கள் முடிச்சு போகிறப்போ திரும்ப கொடுத்துருவாங்க. ரெண்ட் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு 15 ருபீஸ் பெர் மந்த்துக்கு. ஒரு இயருக்கு அப்படின்றது உங்களுக்கு 180 ருபீஸ் வருங்க. ஸோ இதுதான் ஒரு அகாடமிக் இயர்க்கான ஃபீஸு. இதே ஹாஸ்டலில் அதர் சார்ஜஸ்னு, இப்போ எக்ஸாம்பிள் அதர் சார்ஜஸ் அப்படின்னா உங்கள் கரண்ட் பில்லோ, வேறு ஏதாவது ஜென்ரல் ஒரு ஸ்டேஷனரி வாங்கி வைக்கிறாங்க, க்ளீனிங் கிட்ஸு, க்ளீனிங் கவர்மெண்ட் காலேஜில் க்ளீனிங் கிட்ஸ் நாங்களாம் முடிச்சிருவோம், அவங்களே கொடுத்துருவாங்க. பட் ஒரு சில இதர தேவைகள் இருக்கும். அதுக்கு 1 இயருக்கு நீங்கள் அடிஷ்னலாக பெர் மந்த்து 350 வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். இது பொதுவாகவே இது கரண்ட் சார்ஜஸ் இதே லெவலில் தான் வரும். ஸோ அதர் சார்ஜஸ்ன்னு போட்டு இபி சார்ஜஸ்ன்னு போடாமல் ஜென்ரலாக கரண்ட் அதர் சார்ஜஸ்ன்னு மட்டும் போட்டிருக்கிறாங்க. ஸோ 350 அப்படின்றது பெர் ஹெட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது தவிர்த்து மெஸ் பில் அப்படின்றது, இது மெஸ் டெபாசிட் அப்படின்றது ஒன் டைம் டெபாசிட். நீங்கள் காலேஜ் முடிச்சு போகிறப்ப திரும்ப தந்துடுவாங்க. ஹாஸ்டல் டெபாசிட்டும் அப்படின்றது ஒன் டைம் பேமெண்ட்டு திரும்ப போகிறப்ப தந்துடுவாங்க. அடிஷ்னலாக இதை தவிர்த்து மெஸ் பில் அப்படின்றது ஒரு 4000 3000லேருந்து 4000 உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் இங்கே உள்ள ஃபீஸ். இதே சென்னையாக இருந்தால் இது எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம், ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை, அந்த மெஸ் பில் மட்டும் அங்கே சென்னைனால உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு 4000 4500 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் வித்தியாசம். ஒரு கவர்மெண்ட் காலேஜ்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னா அதில் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படி தான் இருக்கும். சரி, டோட்டலாகவே உங்களுக்கு வருஷத்துக்கு 7000லேருந்து 8000 உள்ளே தான் ஆகிற மாதிரி இருக்கும். இது 2 இயர்ஸ் பேக் உள்ள டேட்டா. ஸோ இன்றைக்கும் இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க, வேரியேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ரைட்டா? மிஞ்சி போனால் இன்ஃப்ளேஷன் சம்மந்தமான பார்த்தா ஒரு 500 ருபீஸ் to 1000 ருபீஸ் அதிகமாக இருக்கலாம், அதுக்கு மேலாம் ஏறவே ஏறாது. சரி, இதே ஒரு ப்ரைவேட் காலேஜ் எடுத்திங்கன்னா 70,000 கண்டிப்பாக, அதாவது மினிமம் ஒரு 50,000லேருந்து 70,000 ஹாஸ்டல் ஃபீஸே பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெஸ் பில் அட்லீஸ்ட் ஒரு 50,000லேருந்து 70,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும் பெர் இயருக்கு. ஸோ அதனால தான் எப்போவுமே சொல்கிறேன், 1.25 lakhsனு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை மட்டும் நம்பாதீங்க. ப்ளஸ் 1 lakh அப்படின்றது அடிஷ்னல் ஃபீ வரும். அதனால் தயவுசெய்து பெர் இயர் நீங்கள் ஒரு டாக்டர் கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இல்லை செல்ஃப் ஃபைனான்சிங்கில் படிக்கணுன்னாலும் உங்களுக்கு 1.25 நினைக்காம அது 2.5 lakhs அப்படின்ற மாதிரி ஆகுன்ற வச்சு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இதிலிருந்து ஈஸியாக மீண்டு வர முடியும் அப்படின்ற விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.